ஸ்வீட்டாக இருக்கா? நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக வேற ஒருத்தன் இளையராஜா போடுவான், போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. நீ போடுறது எனக்கு பாட்டு கேட்க மாட்டேதியாப்பா. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி டேமுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் போய் என்னென்னலாம் என்ஜாய் பண்ண போகிறோன்னு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோம். சரி வாங்க ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் காரில் ஏறி உள்ளே போய் உட்காந்துட்டோம். அதுவும் பிக் மாஸ் எங்கள் அப்பாலாம் காலைல 5:45 போடுவார். பக்கத்து எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒருத்தர் கடைக்காரன் இருப்பான். அவன் காலையிலே இளையராஜா போடுவான், போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. நீ போடுறது எனக்கு பாட்டு கேட்க மாட்டேதியாப்பா. அவன் போட மாட்டேன்னு எங்கள் அப்பா வேலைக்கு போட மாதிரி தான் பாட்டு போடுவான். பாருங்க என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கேட்டுன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பின்னாடி உக்காந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா சரி ஒரு ரோட்டோரத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலான்னு போயிருந்தோம். ஆனால் அந்த தூரத்தில் வந்து ஒரு பஜ்ஜி வாசனை செம்மையாக வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி ஜூஸ் வாங்கிட்டு சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்து பார்த்தோம். பட் டேஸ்ட்டு அவ்வளோ ஒன்றும் இல்லை, பட் ஓகே ஓரளவுக்கு இருந்துச்சு. திரும்ப குடித்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம், நம்ம ரைடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு போகிற வழியில் அந்த மலைக்கிட்டலாம் போனால் செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. அதுவும் இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் போகும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களாம் இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டு கொள்ளை அடிச்சுன்னு போய்டுவோன்னே சொல்லலாம். ஸோ நேச்சர் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நாச்சிக்குப்பத்து ஊருக்கிட்ட போயிட்டோம். அதுக்கப்புறமா ஊருக்கிட்ட போனது அங்கே ஒரு அரண்மனையோ ஒரு அந்த காலத்து ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்களா, அது வந்து ஒரு ராணியோட வீடு. ஸோ இது வந்து அந்த ஒரு ராஜா இருந்தாங்க, ராஜா இல்லை அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கலாம், அவங்களுடைய வீடு. ஸோ இந்த இடத்துல வந்து பேய் இருந்துச்சுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அப்படியே நாங்கள் கீழே வந்தாக்கா இந்த பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் அங்கே செம்மையாக இருந்துச்சுங்க. பனங்கிழங்கு, அப்புறம் அந்த பனை கொட்டையிலேருந்து எடுப்பாங்களே, அது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் ஒன்று, இது தாங்க அந்த ஸ்பாஞ்சு வந்து நல்லா இருந்துச்சு சாப்பிட. உண்மையிலே டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரிலாம்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி டேம் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிருஷ்ணகிரி டேம். ஸோ டேமை சுற்றி இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மீன் சாப்பிட்லாம் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, சரி பயங்கர பசியாக சரின்னு சொல்லிட்டு மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போனோம். ஸோ உள்ளே போயிட்டு மீனெல்லாம் வாங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் உக்காந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி டேம் கிட்ட வந்து கேபிஎம்ங்கிற ஒரு கடையில் தான் மீன் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு. எல்லா மீனையும் அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே தவா மேலே போட்டு அப்படியே இந்த பக்கம் பிரட்டி வச்சுருந்தாங்க. சும்மா பார்க்கவே அட்டகாசமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் இலையில உக்காந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா மீனை பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா காரசாரமாக வச்சுருந்தாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுங்க சாப்பிடவே. அதை எடுத்து இலையில வச்சது தாங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். அப்படியே நல்லா பதமாக வெந்துருந்துச்சு. ஸோ அதை பிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிடும் போது ஆஹா செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் செம்ம சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஸோ சிக்கன் ரைஸ் கூட எடுத்து அந்த மீனுடைய பாடிக்குள்ளே வச்சு சும்மா சாப்பிட்டது தாங்க ஆஹா அல்டிமேட்டான டேஸ்ட்டு. உண்மையிலே இப்போ நினச்சா கூட ஜொல்லு வரும், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டுக்கு இன்னொரு மீன் வாங்கினோம். அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு அது வந்து மீன் குழம்பு சாதம் அது கூட சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சேர்த்து சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடி வெளுத்து டைனோசர் எலும்பு மாதிரி அதை மியூசியமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கேயே வச்சுட்டு
சரின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 மணி நேரம் கிட்ட சாப்பிட்டுருக்கோம். இதையே மீன் சாப்பிட தான் வந்தோம். வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு, கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் வந்து ஜீரணமாகாமல் இப்போ இந்த டேமை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம் நைட்டில். ஸோ பாருங்கள், இதுதான் கிருஷ்ணகிரியோடைய டேம் கிட்ட. ஒன்றும் தெரியாது. ஸோ நாங்கள் அங்கே அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கிருஷ்ணகிரி போயிருக்கீங்களா இல்லை மீன் சாப்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.